நாளைய இயக்குனர் இந்த பூஜைக்கு நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்நேகன் அண்ணா, குல் சுரேஷ் அண்ணா, உமான் அண்ணாச்சி, என்னோட படத்தோட தயாரிப்பாளர் திரு யோகராஜ் சார் அவர்கள். இந்த படம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு எல்லாம் இவங்கெல்லாம் கூட நிற்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தெரியுது. ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன். அது ப்ரொடியூசரோட அனுமதியோட தான் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். இது என்னோட முதல் படம். உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா ஷூட்டில் இருக்காரு. கேமராமேன் பாஸ்கி அவரும் ஷூட்டில் இருக்காரு. மேக்ஸிமம் 2-3 நாளில் வந்துடுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் சேலம் மாறாறு பிரியாணி ஓனர் தமிழ் செல்வன் சார் இதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவர் இப்போ ஆண்டவே இப்போ ஃபோன் பண்ணார். சார் ஒரு 20 மினிட் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். படத்தோட லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் ஆக்டர் இதில் அண்ணன் அண்ணா இல்லைண்ணே, அண்ணன் எனக்கு முதல் படம்னால அண்ணன்கிட்ட நான் சொன்னது, அண்ணன் எனக்கு இந்த படத்தோட சாங் ஃபுல்லாக நீங்கள் தான் எழுதுறீங்க. ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் நடிகர்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ணன் நடிக்கிறத பற்றி சிரிச்சாரு. ஆனால் எனக்கு பண்ணி கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது. அடுத்து நம்ம குல் சுரேஷ் அண்ணன், உங்களுக்கு சொல்லவே வேணாம், அண்ணனை பற்றி தெரியும். அண்ணனுக்கு இதில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. நான் முதல்ல ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் நீங்கள் சும்மா ஒரு லைன் கேளுங்கண்ணே, நான் சொல்கிறேம்மா கேளுங்கண்ணே அப்படின்னா சரி ஓகே சொல்லுங்கள், நல்லா இருக்குப்பா, தலைவிடுவோம்பா பண்ணிவிடுவோம்பான்னாரு. அதனால் அண்ணன் சந்தோஷம். இமான் அண்ணாச்சி ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு அண்ணாச்சி வீட்டில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். சார் வீட்டில் தான் இருக்கேன். அண்ணாச்சி வீட்டிலே இருக்க அண்ணாச்சி வந்துடுன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அவரோட போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபுல்லாக கேட்டார். எப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி இந்த படத்தில் பண்ணுறாரு. அண்ணாச்சிக்கு நன்றி. என்னோட அண்ணன் ஸ்நேகன் சாருக்கும் நன்றி. ஏன்னா முதல் பட இயக்குனருக்கு நீங்கள்லாம் இப்படி சப்போர்ட்டாக இருக்குன்றது அடுத்து வர எல்லா ஒரு உதவி இயக்குனராக இருக்கட்டும், அடுத்து சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினச்சி டைரக்டராக வர்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாளைய இயக்குனர் சித்திக்கு இயக்குனர் யோகராஜ் செபாஸ்டின் தயாரிப்பாளர். எனக்கு இந்த டீமில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு இடத்துக்கு சினிமாவுக்கு வரணும்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்த ரீச் பண்ண முழுங்கும் போது இயக்குனராக தான் ரீச் பண்ண முடியலை. ஆனால் தயாரிப்பாளராக மறுபடியும் இயக்குனரை உருவாக்க நான் ஒரு படம் எடுப்பேன்னு வந்திருக்கிறேன். முதல்ல இந்த தயாரிப்பாளருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம படத்தோட மாஸ்டர் தீனா மாஸ்டர் அவர் பண்ண பாடல்களும் இந்த நான் அவருக்கு பண்ண சாங்ல எனக்கு பிடிச்ச சாங் என்னன்னா மாசமா 6 மாசமா நீங்க கேட்டிருப்பீங்க. அப்புறம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நான் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இந்த படத்துக்கு நீங்க எனக்கு கொரியோகிராஃபரா பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். மாஸ்டர் எந்த விதமான தயக்கமும் இல்லாம, நான் கூட இப்ப யோசிச்சேன், என்னடா ஒரு சீட்ல யாரும் ஒருத்தர் கம்மியா இருக்கிற மாதிரி யோசிச்சேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். நன்றி மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். நாளைய இயக்குனர் பட பூஜைக்கு வந்த உங்களுக்கு இந்த டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த டீமில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம், நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேரில் திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல, ஆனால் என்னால் ஒரு இயக்குனரை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்த யோகராஜ் செபாஸ்டின் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறத. நான் இவர் உதவி இயக்குனராக இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துல போய் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக கல்வியாளராக இருக்கார். அவருடைய அந்த இயக்கத்தை இன்னைக்கு இயக்குனர் சித்திக்கு மூலியமாக அதை நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு. எனவே இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. திடீர்னு இப்போ தான் இயக்குனர் சொன்னாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த படம் அந்த ஒரு வரியில் எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது, ஆனால் சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது.
அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணுறாங்கன்னா, இயக்குனர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு இயக்குனரே வர்றார், பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வர்றார். ரியல் இன்னைக்கு யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, நடிகர்னா நடிகரே வராரு, தயாரிப்பார்னா தயாரிப்பாளரே வராரு. இப்படி லைவாக இன்னைக்கு இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில், அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்துலையும் பிரதிபலிக்கிறாங்க. அப்படி ஒரு கதை அமைப்பை வந்து அவர் தயார் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. பரவாயில்லையே, கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோட திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைச்சல நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நிச்சயமாக நல்ல படமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.